அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2026 அன்று கம்பைன்டு செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் வினாத்தாள் எப்படி இருந்தது, ஏன் இந்த வினாத்தாள் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த தேர்வுகள் நமக்கு வர இருக்கின்றது. அடுத்த எல்டிசி வர இருக்கின்றது. அதை தொடர்ந்து யூடிசி தேர்வுகள், அப்புறம் லைப்ரரியன் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் தேர்வுகளும் நடைபெற இருக்கின்றன. ஸோ தேர்வு எப்படி இருந்தது, எந்த அமைப்பில் வினாக்கள் கேட்கப்பட்டன என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டியது மாதிரி இருக்கிற அஸ்பிரன்ஸ் கடமைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதனால் தேர்வு வினாத்தாள் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம முதல்ல இந்த வினாக்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது மிக மிக எளிமையான வினாக்கள் தான் இருந்தது. 10-15 வினாக்கள் மாடரேட் லெவல்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கடினத்தன்மையாக இருந்தது. அது அவ்வளோதான். அதையும் நம்ம படித்திருந்தோமானால் அதுக்கும் நம்ம பதில் அளித்திருக்கலாம். சீரியஸ் அஸ்பிரன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் அவங்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வேறு மாதிரி படிச்சிருப்பாங்க. வேறு மாதிரியான அப்ரோச் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த தேர்வுக்கு. அவங்க கண்டிப்பாக இந்த கட்டாயம் இந்த தேர்வில் தேர்ச்சி அடைஞ்சிருவாங்கன்றத நான் நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு பார்ட் வந்தவுடனே ஏ சீரீஸில் இந்த கொஷின் பேப்பர் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏ சீரீஸ் கொஷின் பேப்பர். இந்த ஏ சீரீஸ் கொஷின் பேப்பரில் நமக்கு ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ரீசனிங் கொடுத்துருக்காங்க. ரீசனிங்லேருந்து 25 கொஷின் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 25 கேள்விகள் ரீசனிங்லேருந்து இடம்பெற்று இருக்கிறது. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேபிள்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்புறம் சின்ன சின்ன நம்பர் சீரீஸுக்கு எங்கள் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப எளிதான கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்பர் சீரீஸு, லெட்டர் சீரீஸு இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப பேசிக்காக கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பேசிக்காக கேட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான கேள்விகளே கிடையாது. அப்படி கேட்டிருக்காங்க. டைரக்ஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிளட் ரிலேஷன் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கேலண்டர் சம் கேட்டிருக்காங்க. கிளாக் சம் கேட்டிருக்காங்க. ஸோ கேலண்டர், கிளாக் சம்மு, அப்புறம் கோடர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்து கேட்பாங்க. இங்கே கூட பார்க்க முடியுது. CAT is equal to 24. அடுத்து டாக் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. CAT is equal to 24 அப்படி டாக்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான். அது மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆர்டர் சீக்வன்ஸ் இன் ஆர்டர் கேட்டிருக்காங்க. அது ஒரு லாஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. சினானிம்ஸ்லேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. அடுத்து வென் டயக்ராம்லேருந்து கொஷின் வந்திருக்கு. ஸோ வென் டயக்ராம்லேருந்து கொஷின் வந்திருக்கு. ஸோ இந்த ரீசனிங் பார்ட்டை பொறுத்த வரைக்குமே கேள்விகள் மிக எளிமையாகத்தான் இருந்தது. சின்ன டெக்னிக்ஸு, சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருந்தாலே கண்டிப்பாக இந்த ரீசனிங் ஃபுல்லாகவே நீங்கள் மார்க் வாங்கியிருக்கலாம். நல்ல ஸ்கோரே பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக அவுட் ஆஃப் 25க்கு நீங்கள் 23, 24 அப்படி எடுக்கிற அளவுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே இருந்தது. சில பேர் 25 அவுட் ஆஃப் 25 கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் கூட ஒரு ட்ராப் கொஷின் இருக்குது. கேட்டிருக்காங்களே, இப்போ டுடே இஸ் வெனஸ்டே, வாட் வில் பி த டே ஆஃப்டர் 45 days. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு ஃப்ரைடே கொடுத்துருக்காங்க. ஸோ 45 7ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் கோன்ஷியன்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது அப்படின்னா 3 கிடைக்குது. இந்த 3யை நம்ம வெனஸ்டே கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் வெனஸ்டே கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் ஆன்சராக வரும். இஃப் டுடே இஸ் வெனஸ்டே, ஆஃப்டர் 45 days ஆஃப்டர் 45 days இட் வில் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் சாட்டர்டே. ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்லேருந்து அந்த பார்ட்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் அப்படியே சீக்வன்ஸாக கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஷினே பார்த்தீங்கன்னா, தி பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். நம்ம காலங்காலமாக படிச்சுட்டு வந்திருப்போம். பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ட்டு, மிட்டோகாண்ட்ரியான்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இதற்கான விடை. அதே மாதிரி விட்டமின் டி செஃபிஷியன்சி என்னன்னு கேட்குறாங்க. காசஸ் ஸ்கர்வி. அதுதான் நம்ம படிச்சிருப்போம். என்னென்ன டெஃபிஷியன்சி டிசீசஸை பற்றி ஒரு முக்கியமாக நம்ம அடிப்படையாக அப்போவிலேருந்தே 10th படிச்சிருப்போம். ஸோ அது கொடுத்துருக்காங்க இங்கே. விச் பிளட் குரூப் இஸ் நோன் அஸ் யூனிவர்சல் டோனார். எந்த பிளட் குரூப் யூனிவர்சல் டோனார்? நமக்கு எல்லாருக்குமே தெரியும்
ஓ பாசிட்டிவ் அப்படின்றது தெரியும். இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஓன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து த கெமிக்கல் சிம்பிள் ஆஃப் சோடியம், சோடியத்தோடைய கெமிக்கல் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து இந்த எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. பிரைமரி செக்டர் ஆஃப் த எக்கனாமி இன்க்ளூட்ஸ், அது அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்னன்னா அக்ரிகல்ச்சர் தான் பிரைமரி செக்டரில் வரக்கூடியது. பாப்புலேஷன் ரெஃபர்ஸ் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கொஷினுமே டான்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்துருந்தது. சவுண்டு வந்து எது கூட ட்ராவல் ஆகாது அதை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஈஸியான கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஜாலியன் வாலாக் பாக் மசாக்கர் வந்து எப்போ எந்த இடத்துல நடந்தது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப 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 பேசிக்கான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ரொம்ப அடிப்படையாக எப்படி இது எதுனா எது எப்படின்னு எனக்கு எப்படின்னு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம இந்த எக்ஸாமுக்காக பேசிக்ஸ் எல்லாத்தையும் தான் படிப்போம். ஆனால் வந்து பேசிக்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போமா அப்படின்றத அது ஒரு கொஞ்சம் டவுட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதை டெஸ்ட் பண்ணுற விதமாக கூட நம்ம வந்து இப்படி போனால் அவங்க இப்படி வந்துடுறாங்க, நம்ம இப்படி வந்தால் அவங்க அப்படி போயிடறாங்க அப்படின்ற மாதிரி. இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸை படிச்சுட்டு போவோம், ஆனால் பேசிக்ஸ் வராது, வேறு மாதிரி ரொம்ப டஃப்பாக வந்திருக்கும். அதே மாதிரி நம்ம சரி டஃப்பாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு டஃப்பாக படிச்சுட்டு போகிறோம், பேசிக்ஸாக ரொம்ப 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 பேசிக்ஸாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப பேசிக்ஸாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இதை அட்டன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. சில பேர் பேசிக்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கிறவங்க இதை மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் மற்றபடி இந்த கொஷின் ரொம்ப 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 ஈஸியான ஒரு கொஸ்டின் பேப்பர். இது மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ஈஸியான கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸும் இங்கே வரல. கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது, ஆனால் அதில் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஒரு சில கொஷின்ஸ் மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், தி இந்தியா ஏஐ இம்பேக்ட் சம்மிட் 2026 was held in நியூ டெல்லி. நியூ டெல்லியில் வந்து இந்த ஏஐ இம்பேக்ட் சம்மிட் வந்து நடைபெற்றது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்க கரண்ட் அஃபேர் கொஸ்டின். பரதநாட்டியம் வந்து எந்த இதில் வந்து ஆரிஜினேட்டட் இன் தமிழ்நாடு. இதுதான் திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பட் வந்து ஆன்சர்ஸ் கீழே அஃபிஷியல் ஆன்சர்ஸ் கீழே நமக்கு முன்னுக்கு பின் முரணாக கொடுத்துருக்க மாதிரி கேரளம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அது தப்பு. இது மாதிரி கொஷின்ஸ் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கொஷினுமே ஈஸியாக இருந்துச்சு. பேசிக் கிராமர் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்ற ரொம்ப ரொம்ப பேசிக் கிராமர், அதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு குயிக்காக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் நமக்கு இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் ரொம்ப ஷார்ட்டான பேசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து நிறைய ஈஸியான கொஷின்ஸ் தான் இங்கே ஒவ்வொரு பார்ட்லேயும். இங்கிலீஷாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் ரீசனிங்காக இருக்கட்டும், இப்படி எல்லா பக்கமும் பார்க்கும்போதும் கேள்விகள் மிக 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 எளிதாக இருக்கின்றது. இதுதான் இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது தெரியல. இது இப்படி தான் கேள்வி கேட்பீங்களா? ரொம்ப 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 இதுவாக இருக்குது. 26 சீட்டு அப்படின்னு தெரியுது. இந்த 26 சீட்டுக்கு இந்த 26 சீட்டுக்கு இவ்வளோ ஈஸியாக கேட்டாங்கன்னா கட் ஆஃப் கண்டிப்பாக வந்து ஹியூஜ் கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து கம்மியான கட் ஆஃபெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 90க்கு மேலே தான் கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நெகட்டிவ் மார்க்கிங் இருந்தாலும் கேள்வி எல்லாம் ஈஸியாக இருக்கிறதுனால எல்லா கேள்விகளும் பெரும்பான்மையோர் வந்து அட்டன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதிலேயே வந்து சில மிஸ்டேக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதில் வந்து அவங்க வந்து லெஃப்ட் ஓவர் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படியெல்லாம் பயங்கரமாக யோசிச்சு கூட இந்த மாதிரியான எளிதான ஒரு கேள்வித்தாளை வந்து கொடுத்துருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக கொடுத்தாங்க அப்படின்னா வரனா உண்மையாக அந்த உட்காந்து அந்த இதில் அந்த ப்ரிப்ரேஷனுக்குன்னு வச்சு அப்படி படித்தவங்க இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ரொம்ப பேசிக் கொஷின் கேட்டாங்கன்னா எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும். சும்மா எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களும் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு வேளை 90 மேலே அவங்க நினைக்கிற மாதிரி 90 மேலே கூட நல்லா வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது.
ஸோ இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம் இந்த தேர்வில். ஸோ இது என்னன்னு தெரியல, அடுத்து வரப்போகிற எல்டிசி எக்ஸாம் மட்டும் எப்படி நடக்க போகுது, இதே மாதிரி தரத்தில் இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது மாதிரி ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியல. அடுத்த காணொளியில் அடுத்தடுத்த விடயங்களை பற்றி நாம் பார்க்கலாம். மிக்க நன்றி, வணக்கம்.